விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். காவேரி வந்ததில் காவேரி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி கலகலன்னு சிரிச்சுட்டு அங்கே சாப்பாடில் ரொம்ப சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு வந்து கிளம்புறாங்க. இதனால் வந்து விஜய் ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. காவேரி வந்து விஜய் வந்து விட்டுட்டு வரதுக்காக போகிறாரு. காவேரி வேணான்னு அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் வம்படியாக வந்து விட்டுட்டு வரதுக்காக விஜயும் வந்து கிளம்புறாரு நம்ம சாரதா கூட. அடுத்து வந்து இங்கே சாரதாவும் காவேரியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ காவேரி உள்ளே போனோன்னே சாரதா வந்து வெளியே இருக்கிறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் அத்தை அப்படின்னோடனே என்ன தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி உள்ளே போயிட்டாளா அப்படின்னோடனே காவேரி உள்ளே போயிட்டா தம்பி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாங்க அத்தை அப்படின்னோடனே என்ன தம்பி இது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை காவேரிக்காக ஒரு சாரீ வாங்கினேன், அவள் கட்டணுன்னு நான் பிறந்த நாளைக்கு ஆசைப்பட்றேன், நாளைக்கு இந்த சாரீ அவள் கட்ட சொல்கிறீங்களா ப்ளீஸ் அத்தை அப்படின்னோடனே சரிங்க சரிங்க மாப்பிள்ளை நான் கண்டிப்பாக கட்ட சொல்கிறேன், இந்த சாரியை கட்டிட்டு தான் அவள் வந்து நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் அத்தை ப்ளீஸ் அத்தை எனக்காக அப்படின்னோடனே சரிங்க மாப்பிள்ளை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த புடவையை நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கொடுத்து எப்படியாவது கட்ட வச்சிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்டாட்டிக்கு நீங்கள் எடுத்து கொடுத்த புடவை தான் நாளைக்கு சரியா அப்படின்னோடனே ரொம்ப நன்றி அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து யமுனாவும் கங்கா எல்லாருமே வராங்க, நீங்களும் வந்துடுவீங்கள்ல அப்படின்னோடனே அதான் சொன்னீங்களே என்னை வர சொல்லி, நான் கண்டிப்பாக வந்துடுவேன், அதான் எல்லாம் வராங்கல்ல நானும் ஆஜராகிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. சரிங்க சரிங்க மாப்பிள்ளை நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே அத்தை காவேரிக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து அவள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்காது அப்படின்னோடனே சரியாயிடும், சீக்கிரமாகவே நீங்களும் காவேரி ஒன்றா சேருவீங்க கவலைப்படாதீங்கன்னொன்னே அம்மானு காவேரி குரல் கொடுக்குறான். அவள் வேற கூப்பிட்றேன் நான் போகிறேன், நீங்கள் பார்த்து போங்க, குழந்தைய பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சரிங்க தெரிஞ்சாங்க. இங்கே ஐயோ காவேரி வந்து பார்க்காம எடுத்துகிட்டு போகணுமே, இந்த புடவையை எப்படி மறைச்சி எடுத்துகிட்டு போகிறது, பார்த்துட்டாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து நேராக வந்து உள்ளே போகிறாங்க. என்னம்மா நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ பாட்டுன்னு உள்ளே போகிறேன், ஒரு நிமிஷம் இருடி, மனுஷங்க அவசரம் புரியாமல் நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாவலை பண்ணுற மாதிரி புடவை எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்துடுறாங்க. சரி இப்போ காவேரி கண்ணில் படாமல் வைக்கணும் அந்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசனை பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. என்னம்மா என்ன தான் பண்ணிகிட்ருக்க நீ, இருடி ஒரு நிமிஷம் உள்ளே வரேன், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், சரி அவர் தான் வந்து ட்ராப் பண்ணார்ல அதோட அனுப்ப வேண்டியதான், அதை விட்டுட்டு அவர்கிட்ட உட்காந்து இன்னும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நம்ம வந்தோம்ல அதை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன், ஏமா அங்கே தான் நம்ம நிறைய பேசணும்ல அப்புறம் என்ன இங்கேயும் அப்படின்னோடனே அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, யார் எதாவது சொல்லணும்னு நினச்சிருப்பாரு அதான் அப்படின்னோடனே என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்றாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து ஒரு விஷயம் மட்டும் உண்மைம்மா, என்னென்னா இவ்வளோ நாள் விஜயை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தோம் தோணுது, அதை தான் நானே அப்பயே சொன்னேன், நீ அந்த தம்பியை பற்றி தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு இல்லைம்மா அவரோட பொண்டாட்டியோட அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி பாதுகாத்து வச்சுருக்காரு பற்றியா, ஒரு நிமிஷம் எனக்கு புரியுதுமா ஒரு விஷயம், என்னென்னா வந்து விஜய் ஒரு வேளை நான் தப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ தாம்மா தோணுது அப்படின்னோடனே அப்பா நல்லா காலம் இப்போ அதுவும் நல்ல வார்த்தை சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. எங்கே வந்து காவேரி வந்து குளிக்க போகிறாங்க, குளிச்சுட்டு வராங்க. சரிம்மா கோயிலுக்கு போகணும் நீ போகல அம்மானோட முதல்ல இந்த புடவையை கட்டிடின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னம்மா புடவை இது அப்படின்னோடனே உனக்கு தாண்டி நான் எடுத்தேன்டி, இவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்திருக்கேன், ஏது உனக்கு இவ்வளோ காசு, அக்கா வந்தா ஆல்ரெடி அப்போ கொடுத்துட்டு போனாடி அப்படின்னோடனே உனக்கு செலவு கொடுத்துருப்பா எதுக்குமா இப்படி பண்ணுறேன்னொன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கட்டிட்டு வா அப்படின்னோம்மா உண்மையிலே இந்த புடவை சூப்பராக இருக்குமா, விலை அதிகமாக இருக்கும் போல் இருக்கு, எதுக்குமா இவ்வளோ பண்ணுற அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. போய் கட்டிட்டு வாடி அப்படின்னோடனே காவேரி கட்டிட்டு வராங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க காவேரி. சரிடி கோயிலுக்கு போகலாமா அப்படின்னோடனே சரிப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து ஒளிஞ்சிருந்து காவேரியை பார்க்குறாரு. பார்த்தா காவேரி தேவதை மாதிரி அந்த புடவையில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு, காவேரி எவ்வளோ அழகாக இருக்கா, அந்த புடவையில் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சக்கன் வாங்காமல் வந்து பார்த்துட்டு ஒழிஞ்சு பார்த்துட்டே இருக்காரு. இதை வந்து சாரதா பார்த்துட்றாங்க. ஐயோ மாப்பிள்ளை வந்திருக்காரு போல் இருக்கே, மாப்பிள்ளையும் வந்து காவேரியும் சந்தோஷமாக சாமி கும்பிடணும், ஆனால் மாப்பிள்ளை ஒளிஞ்சிடுது யாரோ மாதிரி பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க சாரதா. பார்த்து விஜயை